ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்னென்னா டாக்ஸிக். இப்போ இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் சொந்த பையனை மலை மேலே தள்ளி விடுவார். அவரே அப்படி செஞ்சார். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதுதான் அந்த படத்தோடைய கதை. சுத்தமாக எனக்கு அப்புறம் செட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் முழுக்க படம் ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டுருக்கோம். கேஜிஎஃப் பார்ட் 2 முடியும் போது எப்படா பார்ட் 3 வரும்னு காத்துட்டு இருந்தேன். நடுவில் டாக்ஸிக் ஒரு படம் வந்து நினச்சி ரொம்ப ஹாப்பியானேன். தேட்டரில் ஒரு சம்பவம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சம்பவம் நமக்கு தான் இப்போ தான் புரியுது. எப்போவுமே யாஷோட படங்களும் இன்ட்ரோ சீன் தரமாக இருக்கும். இந்த படத்தில் இன்ட்ரோ சீன் சொல்லிட்டு ஒன்று காட்டுவாங்க, அதை பார்க்கவே முடியல. ஃபஸ்ட் ஹாஃபில் நயன்தாரா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ இந்த சிட்டியே ஆளணும்னு. அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இந்த சிட்டியே ஆளணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இன்ட்ரோல் போர்ஷன் ஆக தான் இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட் ஹாஃப் தான் இப்படி போச்சு, செகண்ட் ஆச்சு நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா யாஷோட பையன் யாஷை பழி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு ஒன்று வரும். இந்த ட்விஸ்ட்டை படத்தில் ஏன் வச்சாங்கன்னே தெரியல. கிளைமேக்ஸ்லாம் படத்தில் பார்க்கவே முடியல. நான் இந்த படத்தை நேற்றே பார்த்துட்டேன். ரொம்ப தலைவலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்போ அந்த படம் முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பார்த்த தேட்டரில் நான் அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை. இன்னும் ஒரு 50 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு கிடையாது. ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வந்திருந்தாங்க. அவங்க இன்டர்வல்லே பேசிட்டாங்க, நம்ம காலேஜுக்கே போயிருக்கலாம் போல இருக்குன்னு. ரொம்ப பிலோஜான படம் இது. யாஷ்கிட்டேருந்து இப்படி பார்த்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஏமாற்றமாக ஆச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் எதுக்கு இத்தனை ஸ்டார் காஸ்ட்னு தெரில. நயன்தாரா, ருக்மிணி வசந்த், கேஆர் அத்வானி, தாரா சுத்தேரியான்னு. கேஆர் அத்வானியும் நயன்தாரா சாகும்போது படத்தில் எந்த விதமான எமோஷனும் நமக்கு செட் ஆகலை. அவங்க செத்தான ஓடு இருந்தானே அப்படி தான் படம் ஃபுல்லாக போகுது. நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த படத்தில் நிறைய ஆல்ரெடி சீனா வேலையான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாஷோட ஆக்டிங்காக பார்க்குறீங்க போனீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். இந்த படத்தோட இன்னொரு மைனஸ்னால் டூரேஷன் தான். 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் போகுது. நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், படம் எவ்வளோ மொக்க படமாக இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தால் வேணும்னா இந்த படத்தை வரும்போது ட்ரை பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.